ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இது புது வருஷத்தான இன்று நான் செய்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். ஸோ மார்னிங் நான் 4:30 எழும்பிட்டேன். நேற்று சித்திரைக்கனி செய்தல் அந்த முறையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படுத்தினாங்க. நான் எந்த ரூமுக்குள்ளேயே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னு சொல்லி சொன்னேன், முழிக்கிற நேரம் அந்த தட்டத்தில் தான் முழிக்கணும்னு சொல்லி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சது. அந்த வீடியோ மினி விளோக்க உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ 4:30 கிளம்பி அதே மாதிரி அதில் முழிச்சிட்டு எழும்பி நேற்று வரைக்கிலேயே கோயிலில் மரத்து நீரெல்லாம் வாங்கி கொண்டு வந்தாச்சு. மரத்து நீர் வச்சு முழுகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக கோலம் எல்லாம் போட்டேன் இன்றைக்கு. ஸோ இனி இதை விட நல்ல வடிவான கோலங்களாக போடுவேன். பூக்கள் கொஞ்சம் நிறைய கிடைச்சது. ஸோ பூக்களால் ஃபுல்லாக அப்படியே அலங்கரிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ இன்றைய நாள் எனக்கு நல்லபடியாக போனிச்சுது. புது வருஷம் உங்களுக்கு எப்படி இந்த புது வருஷம் போனேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்கள் மார்னிங் இங்கே வீட்டை விளக்கு வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போனாங்க. கோவிலுக்குள்ளும் சிவன் கோவிலுக்கு. ஸோ அந்த வீடியோவுமே நான் மினி விலோக்கா போட்டிருக்கிறேன். பூக்கள் எல்லாம் வச்ச பிறகு நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றுறேன். 2 தாமரைப்பூ கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கு எந்த சாமியை அலங்கரிக்கிறேனோ அவைகளுக்கு முன்னால இந்த தாமரை பூவை வைப்பேன். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு வச்சது. அப்புறம் பங்குனி உத்திரத்துக்கு முருகனுக்கு பக்கத்துல வச்சு அலங்கரிச்சு நான் பூக்களும் வச்சு இந்த தாமரை பூவுமே வைக்க இன்னுமே அழகா இருந்தது. ஸோ இன்றைக்கு நிலைவாசல்ல வச்சு அலங்கரிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இந்த நிலைவாசல் அலங்கரிச்சது. ஸோ இதே மாதிரி இன்னுமே 2-3 வாங்கணும் தாமரைப்பூ. இன்னுமே நல்லா இருக்கும் அது வச்சு அலங்கரிக்கிற நேரம். நிலைவாசலுக்கு தீபம் எல்லாம் ஏற்றிட்டு தீப ஆராத்தி காட்டிட்ட நிலைவாசலுக்கும் காட்டி என்ற வேண்டுதல் எல்லாத்தையுமே வச்சாச்சு. புது வருஷம் நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டிட்டு சூரிய பகவானுக்குமே இன்றைக்கு தீப ஆராத்தி காட்டியாச்சு. இன்றைக்கு சூரிய பகவானை கும்பிடுறது இனிமே சிறந்ததுன்னு சொல்லியிருந்தவியல். ஸோ நானுமே இன்றைக்கு அவருக்கு ஸ்பெஷலா பூஜையும் செய்தாச்சு. அதோட பழங்கள் வெட்டி வச்சு அவருக்கு படையல் ஒன்றும் வச்சாச்சு. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு வேலையா செய்து 6 மணிக்கு பிறகு சூரியன் உதயமாகின பிறகு நான் பிரம்ம முகூர்த்த பூசை செய்ய வலிக்கிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் இப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து கொண்டு வர நேரம் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. வீடியோக்காக சொல்ல இல்லை, உண்மையாத்தான். வேலைக்கு போற நேரம் எல்லாமே அவசரமா எழும்பி வலிக்கிட்டு சமைச்சிட்டு வலிக்கிட்டு வேலைக்கு போறது. இப்ப எல்லாம் அந்த அவசரம் இல்ல, நிதானமா ஆறுதலா ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். நிலைவாசலுக்கும் சூரிய பகவானுக்கும் தீப ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறைக்குள்ள வந்தாச்சு. இவைகளுக்குமே தீப ஆராதனை செய்தாச்சு. ஒவ்வொரு நாளுமே இந்த பூஜையை செய்து கொண்டு வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நான் செய்து கொண்டே வரேன். முதலெல்லாம் பூக்கள் வைக்காமத்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து கொண்டிருந்தேன். இப்ப பூக்கள் வச்சு பூவாலேயே அலங்கரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறேன். அதே மாதிரி கோலம் போடாமத்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தேன். இன்றைக்கு கோலமும் போட்டேன். ஸோ இனி வரும் பூஜையில கோலம் போட்டு தான் பூஜை செய்யக்கூடிய மாதிரி நினைச்சிருக்கிறேன். ஸோ இது எனக்குமே ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. இப்படி ஒவ்வொன்றா செய்து கொண்டு வரைக்கல பூவால அலங்காரம் செய்யற நேரம் இன்னுமே அந்த இடம் அழகா இருக்குது. ஸோ இன்னுமே நான் இவியலுக்கு எப்படி சிறப்பாக பூஜைகள் செய்யலாம்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு சிறப்பாக வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லியும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த தாமரையோட கலர் உண்மையாலுமே நல்லா இருக்குது. வீடியோக்கும் சரி நேரில் பார்க்குற நேரமும் சரி நல்ல ஒரு கலரா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த நான் வச்சிருக்கிற தாமரை தீப ஆராத்தி காட்ட முடிய அடுத்தது ஊதுபத்தி காட்ட வலிக்கிட்டேன். இன்றைக்கு நிலவாசலுக்கு நான் சங்குப்பூ வச்சிருக்கிறேன். சங்குப்பூ நிறைய பூத்திருந்தது. நிலைவாசலுக்கு சங்குப்பூவும் வச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. சங்குப்பூ நிலைவாசலுக்கு வச்சு கும்பிடணும்னு சொல்லி நினைச்சு கொண்டே இருந்தேன். ஸோ இந்த புது வருஷத்தானத்து இன்றைக்கு சங்குப்பூ வச்சாச்சு. இந்த பூ சிவனுக்கு பிடிச்ச பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதால சங்குப்பூ வச்சாச்சு நிலவாசலுக்கு.
ஸோ நிலைவாசலே கலர்ஃபுல்லாகவும் மங்களகரமாகவும் இருந்தது. ஏனென்றால் நீல கலர்ல சங்குப்பூ, ரோஸ் கலர்ல வந்து எக்ஸோரா, அதை விட தாமரை பூவுமே வச்சிருந்தேன். ஒவ்வொரு கலரும் வச்சிருக்க நேரம் நிலைவாசலே உண்மையாலுமே அழகா இருந்தது. வீடியோவில் பார்க்குற நேரமே அப்படியே தெரியுது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. ஊதுபத்தி வந்து நிலைவாசலுக்கும் காட்டி சூரிய பகவானுக்கும் காட்டின பிறகு பூஜை அறையில கொண்டு வந்து பூஜை இங்கேயுமே காட்டியாச்சு. இன்றைக்கு வந்து இவைகளுக்கு வந்து மஞ்சள் கலர் பூ நிறைய கிடைச்சது. அதால வந்து மஞ்சள் கலர் பூ கோன் பூவால வந்து அலங்கரிச்சாச்சு. இன்றைக்கு புது வருஷம் வந்து நான் வேண்டினது என் யூடியூப் சேனல் நல்லா போகணும்னு சொல்லி. ஸோ நீங்க எல்லாமே என்ன வேண்டினீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. ஸோ நானுமே இந்த யூடியூப் சேனலுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்படி பூஜை செய்யறது எல்லாமே எனக்கு உண்மையாலுமே மனதுக்கு வந்து நல்ல திருப்தியாகவும் பிடிச்சிருக்குது. ஸோ நான் அதை செய்யறேன். அதையுமே ஒரு வீடியோவா போடுறேன் யூடியூப்ல. அதே மாதிரி எல்லாருமே நிறைய வேண்டுதல்கள் வச்சிருப்பீங்க இந்த புது வருஷத்துல. உங்களை வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நானுமே சாமியை கும்பிட்டு கொள்றேன். என்னோட பூஜை வீடியோக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அடுப்புக்குமே கொண்டு வந்து ஊதுபத்தி காட்டியாச்சு. அதுக்கு பிறகு சாம்பிராணி கொண்டு வந்து நிலவாசலுக்கு காட்டியாச்சு. மார்னிங் வந்து என் ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி வந்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு அக்காண்ட ஃபோன் எடுத்து தான் வீடியோ எடுத்தது. அந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. அப்போ மார்னிங் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். நான் வேண்டினது நிலைவாசல்ல நின்றும் பிள்ளையார்ட்டையும் சூரிய பகவான்ட்டையும் வேண்டினது என் ஃபோன் வந்து சரியாயிரணும். நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோ போட்டு கொண்டே இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த கடவுள்கிட்ட கும்பிட்டது. அதே மாதிரி கோயில்லையும் போயிட்டு இதே தான் கும்பிட்டது. ஆனா எனக்கு கோயில்ல போய் வந்து நிம்மதியா சாமி கூட கும்பிட இல்லாம போயிட்டு ஒரே இந்த யோசனையா தான் இருந்தது. போன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு எப்படி நான் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு இந்த போன் கிளியர் ஆகிட்டது. வீட்டுக்கு வந்த பிறகு ஆறுதலா இருந்து அதை எப்படி கிளியர் பண்றது, என்ன செய்யறது, என்னென்ன ஸ்டோரேஜ் ஃபுல்லானு சொல்லி பார்த்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இப்ப வந்து போன் ஓகே. இப்படி சின்ன சம்பவங்கள் தான் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை கொண்டு வர்றது. ஸோ நான் காலமே கடவுள்கிட்ட வேண்டினது இது ஒன்றுதான். ஸோ அது வந்து மதியம் வந்து சரியாயிட்டுது. ஸோ நம்பிக்கை வச்சு எதையுமே வேண்டினா அது நடக்கும்ன்றதுக்கு சின்ன ஒரு உதாரணம் தான் இது. இப்படி வந்து எனக்கு நிறைய சம்பவங்கள் முந்தி நடந்திருக்குது. தூபாராத்தி வந்து நிலவாசலுக்கும் பூஜை அறைக்கெல்லாம் காட்டி முடிச்சு கிச்சன்ல கொண்டு அடுப்புக்குமே காட்டியாச்சு. அதுக்கு பிறகு கற்பூர ஆராத்தி காட்ட வலிக்கிட்டேன். நிலைவாசலுக்கு காட்டிட்டு அதே மாதிரி சூரிய பகவானுக்குமே காட்டிட்டு அதே மாதிரி பூஜை அறைக்கும் காட்டி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்களோட வீடு ஃபுல்லா வந்து சாமி படங்களாவே தான் இருக்கும். ஸோ அவையில் எல்லாருக்குமே நான் தீபாராத்தியா இருந்தாலும் சரி, கற்பூர ஆராத்தியா இருந்தாலும் சரி, தூப ஆராத்தியா இருந்தாலும் சரி காட்டிட்டு தான் போவேன். ஸோ உங்களோட வாழ்க்கையில வந்து இப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு வந்து இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் சொல்றேன். ஒவ்வொரு நாளுமே என்ற பூஜை வந்து இப்படித்தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களோட புது வருஷம் வந்து எப்படி போனது, நீங்க எப்படி பூஜை செய்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோ தான் அக்காண்ட போன்ல இருந்து எடுத்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும். இனி வர வீடியோக்கள் வந்து நான் வந்து கிளியரா உங்களுக்கு தருவேன். அதனால இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டா செய்து கொண்டிருக்கிற நேரம் அது வந்து பிளாக் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னா மைண்ட் எல்லாமே அப்செட் ஆகிரும், மைண்டுமே பிளாக் ஆகிரும். எனக்கு வந்து இன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. என்ன செய்ய போறேன்னு சொல்லி தெரியாம இருந்தது. ஸோ கோயில்லையுமே போய் கும்பிட்டு கேட்டுக்கொண்டது மிஸ் தான் என் போன் வந்து சரியாகணும்னு சொல்லி அதே மாதிரி சரியாயிட்டு அதுக்கு பிறகுதான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது. நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டா செய்து கொண்டிருக்கிற நேரம் அது வந்து நடக்காம அப்படியே பிளாக் ஆகுற நேரம் உங்களோட மைண்ட் வந்து அப்செட் ஆகிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு. அப்படியே கிச்சன்ல வந்து தீபாராத்தி எல்லாம் காட்டி முடிய அதோட வந்து என் பூஜை வந்து முடிஞ்சது. ஸோ வந்து சாமி படத்துலயுமே பழங்கள் வச்சு பூஜை செய்தாச்சு. அதே மாதிரி சூரிய பகவானுக்குமே இன்றைக்கு வந்து பழங்களால வந்து அவருக்கு வந்து பூஜை செய்தாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த என் பூஜை ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான்